ஒரு நாயகன் ஆல்ரெடி உதயம் ஆயிட்டாருங்க. உதயமாகி எனக்கு தெரிஞ்சு இப்பவே செலிப்ரேட் பண்றோம். நம்ம கவின் அப்படிங்கிற ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு பெர்ஃபார்மர வந்து நம்ம பயங்கரமா வந்து செலிப்ரேட் பண்றோம். ஃபியூச்சர்ல அவருக்கு வேற மாரி ஒரு ஃபேன் பேஸா இருக்கட்டும், ஒரு ஓப்பனிங்கா இருக்கட்டும், ஒரு செலிப்ரேஷனா இருக்கட்டும், கண்டிப்பா இருக்கும். இந்த இது எனக்கு எப்பவோ தோணிருச்சு. உங்களுக்கும் தோணியிருக்கும். சும்மா நான் சொல்றேன். மாஸ்க் படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ. மிடில் கிளாஸ் மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. விகர்ணன் அசோக் அப்படின்னு சொல்லி நம்ம வெற்றிமாறன் சார் அவருடைய அசிஸ்டன்ட் தான் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அவரே வந்து எழுதியிருக்கிறாரு. இதில் வந்து கவின் நடிக்கிறாங்க. ஆண்ட்ரியா அவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. சந்திரா சந்திரா மேம் வேற மாதிரி ஒன்று பண்ணுவாங்க போலே அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ட்ரெய்லர் கட்ஸ்லாம் வந்து அவ்வளோ ஒரு ப்ராமிசிங்காக படத்தை பார்த்தே ஆகண்டா என்ன பயங்கரமாக என்ன எம்ஆர் ராதா சார் மாஸ்க் போட்டு மணி ஹேஸ்ட் ஒரு மாதிரி சாயலில் ஒரு ஹெய்ஸ்ட் ஃபிலிமாக இருக்கே மாஸ்க் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நமக்கு தோணுச்சு. படமுமே அதே தான். படத்தோட கதை என்ன அப்படின்னா ஒரு ஹெய்ஸ்ட் நடக்குது. ஒரு அரசியல்வாதிக்கு சம்மந்தப்பட்ட அது கூட ஆண்ட்ரியாவுக்கு கொஞ்சம் லிங்க் இருக்கக்கூடிய ஒரு பல கோடிகள் வந்து ஆட்டையை போட்டுறாங்க ஒரு குரூப்பு. அந்த குரூப்புக்கும் ஆண்ட்ரியாவுக்கும் என்ன சம்மந்தம், அந்த பணத்துக்கும் ஆண்ட்ரியாவுக்கும் என்ன சம்மந்தம், அந்த பணத்துக்கும் அரசியல்வாதிக்கும் ஆண்ட்ரியாவுக்கும் என்ன சம்மந்தம், எப்படி கவின் இதுக்குள்ளே வந்தார் அப்படிங்கிற எல்லாம் அந்த பணம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சா இல்லையா, அந்த பணம் யாரோடது, என்ன எலெக்ஷனுக்காக மக்களுக்கு காசு கொடுத்து ஓட்டு போட வைக்கிறதுக்காக போன பணத்தை ஆட்டையை போட்டு என்ன பண்ணாங்க இவங்க அப்படிங்கிறது இது எல்லாமே ஒரு கனெக்ட் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய ஒரு படம் தான் மாஸ்க். இதில் வந்து கவின் அப்படிங்கிறது வந்து டிடெக்டிவ் ஏஜெண்டாக வராரு. அதாவது ஏரியாவில் வந்து யாராவது இந்த கள்ள தொடர்பு வச்சுருப்பாங்க, அஃபேர் வச்சுருப்பாங்க இல்லையா, ஏதாவது ஒன்று காணாமல் போச்சு அப்படின்னா கண்டுபிடிச்சி கொடுக்குறது, ஏதாவது ஒன்று எங்கே பஞ்சாயத்து ஆயிடுச்சுன்னா அதை சால்வ் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரியான வேலைகள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கவின் அவர் வந்து வேலுவாக வந்து இதில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. நம்ம ஆண்ட்ரியா வந்து பூமியா வந்து நடிச்சிருக்கிறாங்க. பூமி கதாபாத்திரமே வேற லெவலில் இருக்கு. ஒரு மாதிரி சாந்த ஸ்வரூபமா வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு ஏஞ்சல் மாதிரி என்ட்ரி கொடுப்பாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப்லாம் போகும்போது இது ஏஞ்சல் இல்லை, தெரியாமல் அவங்கள ஏஞ்சல்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு மன்னிச்சிருங்க தாயே அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு வில்லனிசம் அப்படி பண்ணியிருக்காங்க. வேற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இப்போ சந்திரா பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு ஃபேமிலி கேர்ள் புருஷனை கும்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் ஒரு மாதிரி இப்படி. ஆனால் இதில் வந்து ஓஜி வில்லியா வந்து நடிச்சிருக்காங்க. இதில் எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், அவங்க போடுற பிளானாக இருக்கட்டும், கொல்றதா இருக்கட்டும், ட்ரெயிலரில் கட் பண்ணுவாங்கல்ல இது ஃபிங்கரை, அதெல்லாம் தியேட்டரில் கிழிச்சிருச்சு. அம்மா அம்மா தாயே பயமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். இந்த படத்தில் முக்கியமான ஒரு ஒரு கேரக்டர், முகமே தெரியாத ஒரு கேரக்டர் வந்து நெல்சன். அவர் தான் வந்து ஸ்டோரி சொல்கிறாரு. படம் ஃபுல்லாக ஸ்டோரி சொல்கிறாரு. இப்போ ஒரு சில படத்தில் வந்து ஆரம்பத்தில் ஸ்டோரி சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கதைக்குள்ளே போயிடுவாங்க இல்லையா. ஆரம்பத்தில் இவரோட வாய்ஸில் தான் வந்து ஆரம்பிக்குது, லாஸ்ட் போகிற வரைக்குமே இவரோட வாய்ஸ் தான். அது அவருக்கே உரித்தான பாணியில் என்னடா மணி ஹேஸ்ட் மாதிரி மாஸ்கெல்லாம் போட்டு வந்து கொள்ளையடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அதை கலாச்சிக்கிட்டு, கதையை கலாச்சிக்கிட்டு, கேரக்டரை கலாச்சிக்கிட்டு சூப்பராக பயங்கரமாக வந்து ஒரு வாய்ஸ் ஓவரில் படம் அப்படிங்கிறது நகருது. எனக்கு பயங்கரமாக என்ஜாய் பண்ண நெல்சன் சார் சூப்பர் சார். உங்களோட பாணியிலே இருந்த அந்த வாய்ஸ் ஓவர் நல்லா இருந்தது. நல்லா சூப்பராக வந்து நெல்சன் சாரோட வாய்ஸ் ஓவர் இந்த கதைக்கு வந்து நம்ம பார்க்குறதுக்கு ஒரு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டராக எனக்கு தோணுச்சு. இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபரை பற்றி பேசி ஆகணும். கஜினி பீமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பயங்கர சூப்பராக சினிமோட்டோ ஒர்க், அதாவது கேமரா ஒர்க் பண்ணக்கூடிய ரொம்ப ஒரு சீனியரான ஒரு பர்சன் தான் இந்த படத்துக்கு பண்ணியிருக்காங்க. செமையாக பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக நிறைய என்ன சொல்கிறது, இந்த ஒரு கார் வந்து ஒரு பல்ட்டி அடிக்கிற ஒரு ஷாட் இருக்கும், அந்த ஷாட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆண்ட்ரியாவை ஒரு டைமும் காமிக்கும் போது ஆண்ட்ரியாவுக்கு வந்து 2 ஷேட் இருக்குது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஏஞ்சல் மாதிரி இருப்பாங்க, டெவில் மாதிரி இருப்பாங்க. அந்த ஏஞ்சல் மாதிரி இருக்கும்போது காமிக்கிற அந்த ஷாட்டுக்கும் டெவில் மாதிரி இருக்கும்போது ஒரு லோ ஆங்கிள் ஷாட் காமிக்கிறாங்க. அதுக்கு அது பயங்கரமாக அது எலிவேட் ஆகுது. அந்த கேரக்டரோட இது வந்து எலிவேட் ஆகுது. அதுக்கு கேமராவோட அந்த ஷார்ட் ஆங்கிள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. ஸோ ராஜசேகர் சார் நிறையா படங்கள் இந்த மாதிரி கொடுங்க சார். கவின் ப்ரோ பற்றி இப்படி லாஸ்ட்டில் வந்துடுறேன். வேறு இந்த படத்தில் நான் கூட நினச்சி போனேன், மாஸ்க் படத்தில் கவின் தான் ஹீரோ, சரி அவர் இல்லைன்னா ஆண்ட்ரியா தான் ஹீரோவாக இருப்பாங்க அப்படின்னு. சரி அவர் இல்லைன்னா டேரக்டர் கதை படத்தில் ஹீரோவே வேற. ஆமாம், அந்த ட்விஸ்ட்டு தான் என்னால் ஓப்பன் பண்ண முடியல. கதை ஓரளவுக்கு சொல்லிட்டேன்னா அந்த ட்விஸ்ட்டை மட்டும் ஓப்பன் பண்ணேன்னா படம் உங்களுக்கு ஒரு மாதிரி இதாயிரும். பயங்கரமான ட்விஸ்ட். அதாவது ட்விஸ்ட்னா இவர் இப்படி பண்ணுவார்னு நினச்சி கூட பார்க்கலையே, கூடவே தான் இருக்க சொடல நீ இப்படி பண்ணிட்டியே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நிறைய படங்கள் இந்த ட்விஸ்டட் கேரக்டர் பார்த்துட்டு, இந்த போர் தொழிலாக இருக்கட்டும், ராட்சசனாக இருக்கட்டும், அயன் படத்தில் சிட்டி அவரோட கேரக்டராக இருக்கட்டும், நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஷாக்கிங் ரியாக்ஷன் கிடச்சதுல, அதே மாதிரி அந்த படத்தில் பெருசு நீங்களா தலைவர் நீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் வந்து இந்த படத்தில் வச்சுருக்கிறாங்க. அது கிளைமேக்ஸில் வந்து உங்களுக்கு ரிவீல் ஆகும். ஸோ படம் எப்படி இருக்குடா, கதை சொல்லியாச்சு, கேரக்டரை பற்றி சொல்லியாச்சு, அப்படி இப்படின்னு போகுது.
படம் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா, படம் ஆரம்பத்தில் ஒரு மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக 2Xல படம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆரம்பிக்கிறாங்க. அங்கே அது நடக்குது, இங்கே இது நடக்குது, அவர் அதை கண்டுபிடிக்கிறது, இதை கண்டுபிடிக்கிறாரு. இடையில வந்து ஹெல்மெட் வருது. ஹெல்மெட் ரொம்ப ரொம்ப அவசியம், தலைக்கு மட்டுமல்ல அப்படிங்கிறதையும் இந்த படத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெல்மெட் எல்லாம் என்ன, ஹெல்மெட் இடையில வருது, ஹீரோயின் வராங்க, அப்படி இப்படின்னு சொல்லி எங்கெங்கேயோ படம் அப்படியே ட்ராவல் ஆகி போய்கிட்டே இருக்கும். கவின் யாரு, கவின் டிடெக்டிவ் ஏஜென்ட்டுங்கிறாங்க, திடீர்னு கல்லாப்பட்டியில் உட்காந்துருக்கிறாரு, இதெல்லாம் சப்ளை பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி போகும். ஒரு லெவலுக்கு மேலே, அதாவது இந்த இன்டர்வல் போர்ஷன்லாம் இருக்குல்ல, இன்டர்வல் போர்ஷன் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் கிரிப்பாக இருந்திருந்தா சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்டர்வல் என்ன கொஞ்சம், ஏன்னா கிளைமேக்ஸ் நான் செதறிட்டேன், இன்டர்வல் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. அந்த இன்டர்வல் வரைக்குமே எங்கெங்கேயோ போகுது, திடீர்னு ஆண்ட்ரியா வராங்க, திடீர்னு கவின் வராங்க, அதுக்கப்புறம் அரசியல்வாதி வராரு, திடீர்னு அங்கே போகுது இங்கே போகுது அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கும். செட் பேக் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும். செட் பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் ஹேஸ்ட் ஆனதுக்கப்புறம் படம் ஒரு ஸ்பீட் எடுக்குது. ஆரம்பத்திலே 2x ஸ்பீடில் தான் பார்த்தோம். செகண்ட் ஹாஃப் அப்படி தான் போகும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். இல்லை, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஒரு மாதிரி கரெக்டாக என்ன மீட்ரு பிடிச்சா என்ன கதை கன்வே ஆகும், இந்த லிங்க் அங்கே விட்டுருக்கோம். ஆரம்பத்தில் சூப்பர் மார்க்கெட்டில் கவின் ஒரு ஃபோனை தூக்கி போட்டார், அது கிளைமேக்ஸில் ரிவீல் ஆகுது அப்படிங்கிற வரைக்கும் டைரக்டர் விகர்ணன் அசோக் அவர் சூப்பராக எழுதியிருக்காரு. பயங்கரமாக வந்து எழுதியிருக்கிறாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக பிடிச்சது. ஸோ இதுதான் படத்தோட அந்த ஒன்லைனாக இருக்கட்டும், போகிற ஸ்பீடாக இருக்கட்டும், கேரக்டரோட ஆர்க்காக இருக்கட்டும். கேரக்டரோட ஆர்க்கை பொறுத்த வரைக்கும் சார்லி சார் வந்து ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறாரு. அந்த கதாபாத்திரம் வெற்றிமாறன் சார் இப்போ தான் படம் முடிச்சுட்டு வந்து பேசின்னு சொன்னார். சார்லி கதாபாத்திரம் படத்துக்கு அப்புறம் ஒன்று பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொன்னாங்க. அது நீங்கள் வந்து படத்துலேயே வந்து பாருங்கள், என்ன கதாபாத்திரம் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும். ஸோ மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ஜிவி பிரகாஷ் அவர் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் போடுற படங்கள் என்னன்னா, இப்போ நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்காங்க, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், இப்போ ஒரு 28 வயசு 30 வயசில் இருக்கிற பசங்களாக இருக்கட்டும், எல்லாம் மாடர்ன் சாங் கேட்டுட்டு இருக்காங்க. ஐயா கிடையவே கிடையாது. எத்தனை சாமி வந்ததையா, எல்லா சாமியும் வந்து காப்பாற்றுங்கய்யாங்கிற மாதிரி மன உளைச்சல்ல நிம்மதியே இல்லாதவங்கெல்லாம் கேட்குற ஆல்பம் வந்து இட்லி கடை ஆல்பமாக இருக்குது. ஜிவி சார் சத்தியமாக சொல்கிறேன், இட்லி கடை ஆல்பம் நான் இந்த கடைசி டிகேடில் ரிப்பீட்டில் கேட்ட நம்பர் 1 ஆல்பமாக இருக்குது சார். எத்தனை சாமி வந்ததாக இருக்கட்டும், என் பாட்டேன் சாமி வரும்லாம் கண்ணு கலங்கி தாத்தா எனக்கு ஏதாவது வாழ்க்கை கூட அப்படின்னு பொறுமையாக தியானம் பண்ணுற மாதிரியான சாங்ஸ் வந்து இட்லி கடைக்கு போட்டிருக்கீங்க. அப்படி அந்த மாதிரி ஒரு வேலைப்பாடு கொடுக்கக்கூடிய ஜிவி பிரகாஷ் மாஸ்க்கு கண்ணு மூலி காக்கா முல்லா அது ஃபர்ஸ்ட் ஹாப்லேயே வந்துடும், ஆரம்பத்துலேயே வந்துடும். ஹீரோயின் கூட டேட் சாங் சூப்பராக இருக்குது. அதெல்லாம் அது பயங்கரமான சாங். டைட்டில் கார்டு கேபர் வாசிக்கு அவருடைய லிரிக்ஸில் வந்து ஒரு பாட்டு ஒன்று, அறிவு ஒன்று, ஒரு ரேப்பில் போட்டு பிரிச்சு வெஞ்சிருப்பார். அதுவுமே வந்து பயங்கரமாக இருக்குது. அடி ஆத்தே அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் ஸ்டோரி போடுறாங்களே, அந்த பாட்டு தான் வந்து டைட்டில் கார்டு சாங். டைட்டில் கார்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ஜிவி சார் போட்டு பிரித்து ஃபினாமினல் ஒர்க் சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. அதுவும் கிளைமேக்ஸ்லலாம் அந்த ட்விஸ்ட் ரிவீல் ஆகி ஒரு பயங்கரமான ஒரு சீன் ஒன்று நடக்கும். அது முடிச்சுட்டு எல்லாருமே ஒரு ஒரு வாக்கு ஒன்று வருவாங்க, அந்த இடத்துல போட்டிருப்பாங்க. அதெல்லாம் அது என்ன அரக்கானா இது, சாரி லிரிக்ஸ் வாயில் வர மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சாங் சூப்பராக வந்து இருந்துச்சு. வேறு யார் டெக்னீஷியன்ஸாக கேமரா ஒர்க் சூப்பராக இருக்குது, எடிட்டிங் ஒர்க்கு. என்னால் எடிட்டரோட ஃபேனு. அவர் வந்து எடிட்டிங் சூப்பராக பண்ணுறாரு, அதை விட ஸ்டேஜில் பேசுகிறது ரொம்ப ஜாலியாக சூப்பராக வந்து பேசுகிறார். ராமர் அவரோட ஃபேனாகவே நான் மாறிட்டேன். அவரோட வேலைப்பாடுமே வந்து பயங்கரமாக இருக்குது. எல்லாமே வந்து சூப்பராக வேலை பார்த்துருக்காங்க. இதில் இந்த ஒட்டுமொத்த ஸ்டோரியிலையும் டைரக்ஷன்லையும் ரைட்டிங்லையும் வெற்றிமாறன் சாரோட பங்களிப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்து நிறைய பேசுகிற அந்த என்ன பேசுகிறாங்களோ அந்த லாங்குவேஜ் வந்து ஓகே இது வெற்றிமாறன் சாரோட லாங்குவேஜ் இது அப்படிங்கிறது நம்மளால் ஒரு சில இடங்களில் வந்து பார்க்க முடிஞ்சது. கவின் ப்ரோவை பற்றி அதான் ஆரம்பத்தில் அவரை பற்றி கொஞ்சம் பேசிட்டேன். இப்போ நான் நிறைய பேசணும். கடைசியாக வந்த ஒரு சில படங்கள் பெரிய லெவலில் அவருக்கு கை கொடுக்கலனாலும் உங்களுக்கு படம் கை கொடுக்குற வரைக்கும் நாங்கள் கை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஃபேன்ஸை நான் இன்றைக்கி தேட்டரில் பார்த்தேன். ஆமாம், படம் முடிச்சுட்டு எல்லாருமே வந்து தேட்டர் விசிட் வருவாங்களே, ஹீரோயின்ஸ் எல்லாமே. அதே மாதிரி அவர் வந்து பேசும்போது லவ் யூ கவின் ப்ரோ, லவ் யூ கவின் ப்ரோ, லவ் யூ கவின் ப்ரோ, கவின் ப்ரோ லவ் யூ ப்ரோ, சூப்பர் ப்ரோ அப்படின்னு கத்துறாங்கல்ல. அது வந்து அந்த கத்துறதை கேட்கும்போதே, அந்த வாய்ஸோட இதை கேட்கும்போதே இது உண்மையாக கத்துறாங்களா இல்லை சும்மா கத்துறாங்களா அப்படின்னு தெரிஞ்சிடும். மனசார ஹானஸ்ட்டாக கத்துறாங்க லவ் யூ ப்ரோ அப்படின்னு சொல்லி. உண்மையிலே நிறைய அன்பு வந்து சம்பாதிச்சு வச்சிருக்காரு. அதுக்கு அவருடைய உழைப்பு, பலரோட உழைப்பு அப்படிங்கிறது காரணமாக இருக்கும். கடைசியாக 1-2 படங்கள் சரியாக போகலை அப்படின்னாலும் பிரச்சனையே இல்லை ப்ரோ. மாஸ்க் படம் கண்டிப்பாக கை கொடுக்கும், மக்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய படங்களுமே மக்களுக்கு பிடிக்கும். ஒரு சில படங்கள் பிடிக்கலனாலும் பிடிக்கிற வரைக்கும் நீங்கள் படம் எடுங்க, நாங்கள் உங்களை பிடிச்சிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நான் சொல்ல நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க, பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வேரியேஷன்ஸ் தெரியுது. முதல்ல இருந்த கவின் ப்ரோக்கும் இப்போ இருக்க கவின் ப்ரோக்கும் அழகாக இருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்காங்க. காஸ்டியூம் எல்லாம் அப்படி ஒரு மாதிரி, நான் அவரை பார்த்து அந்த சட்டையெல்லாம் அப்படி 2 பட்டன் கட்டி விட்டு தூக்கி போட்டேன். நல்லா இல்லை எனக்கு, விட்டுருக்கேன்.
அழகா இருக்காங்க, சூப்பரா இருக்காங்க, நல்லா டான்ஸ் ஆடுறாரு. ஃபைட் ஒன்று இருக்கு. கேஷுவலா ஃபைட் பண்ணிட்டு லாஸ்ட்ல ஒரு 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 ஃபேஸ் ரியாக்ஷனோட க்ளோஸ் இருக்கும் அவருக்கு. அந்த எக்ஸ்பிரஷன் ரொம்ப சூப்பரா இருந்தது. கவின் ப்ரோ அதான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி ஒரு நாயகன் உதயம் ஆகிட்டாரு. வேற லெவல்ல வெடிக்க போறாரு அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்ம். ஹீரோயினை பத்தி சொல்ல மறந்துட்டேல. ரத்தி ஐயோ! அப்படின்னு சொல்ற மாரி, ஐயோ! அப்படிங்கிற மாரி நடிச்சிருக்காங்க. செம ட்விஸ்டான ஒரு கேரக்டர். ஹீரோயின் கேரக்டருமே மோகன் அப்படிங்கிற ஒரு பேரு தியேட்டர்ல வந்து பயங்கரமா வந்து ஒலிக்கப்படும், சிரிக்கப்படும். அதுக்கு காரணம் அந்த சீன் வந்து நீங்க பாருங்க. பயங்கரமா இருக்கும். அவங்களுக்கு ஒரு சூப்பர் ரோல். ஹீரோயின் வராங்க, போறாங்க அப்படிங்கிற மாரிலாம் இல்லாம, அதுல அதாவது என்னன்னா வேண்டாம். எனக்கு ஸ்டோரி சொல்ல வார்த்தை வருது அப்படின்னு நிப்பாட்டிக்கிறேன். நீங்க படத்த பாருங்க. நல்லாருக்கும். தேங்க் யூ. பை. இந்த படம் யார் யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ் வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபேமிலியுமே வந்து ரொம்ப சூப்பராவே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஆமா. சின்ன குழந்தைகளுக்கு வந்து இது பிடிக்குமா, புரியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா அடல்ட்டா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே, அதாவது தாத்தா, பாட்டி, பெரியம்மா, சித்தப்பா, கொழுந்தனார், கொழுந்தியா, நானு, நீங்க எல்லாத்துக்குமே வந்து படம் பிடிக்கும். சின்ன பசங்களுக்கு மட்டும் இது கொஞ்சம் புரியுது. ஏன்னா இது வந்து மணி, அரசியல் இது சார்ந்து ஹேண்டில் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குமா, அது கனெக்ட் ஆகுமாங்கிறது தெரியாது. பட் நமக்கெல்லாம் சூப்பராக வந்து கனெக்ட் ஆயிரும். ஸோ அவ்வளோதாங்க மாஸ்க் படத்தோட ரிவ்யூ. எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரு சில இடத்துல படம் கொஞ்சம் ஐயோ கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி போகுதேங்கிற ஃபீலும் எனக்கு வந்து கொடுத்துச்சு. படம் சூப்பராக போகுதே அப்படிங்கிற ஃபீலும் கொடுத்துச்சு. மிக்ஸ்டான ஃபீல்ஸ் வந்து எனக்கு கொடுத்துச்சு. படம் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் கிடைக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கௌதம் என் கூடவும் ரெட்மில் கூடவும் ஷேர் பண்ணிடுங்க. Meriba Paneer Soda. I trust Meriba.